ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையும் அவருடைய இரக்கத்தில் நான் நல்லா இருக்கிறேன் மக்களே. நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் மக்களே, நம்ம நாட்டு முதல்வருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அவர் நல்லாகணும்னு நாங்கள்லாம் வேண்டிக்கிட்டோம். நீங்களும் வேண்டிக்காங்க. அப்புறம் மக்களே, இதெல்லாம் விட முக்கியமான காரியம், இந்த காசாவில் இஸ்ரேலுக்கும் காசாவில் சண்டைனால அந்த காசாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. குழந்தைங்க அதிகமான குழந்தைகள் மரணத்துக்கு நல்லா குண்டு போட்டு மரணம் அடையலை மக்களை. ஆகாரம் இல்லாமல் பசினால் ஏகப்பட்ட பிள்ளைங்க செத்துட்டுருக்குறாங்க. அதை பார்க்கும்போது உண்மையிலே இதயமெல்லாம் துடிக்குது மக்களை. என்ன பண்ணுறதுன்னு தெரில மக்கள். இங்கெல்லாம் வேண்டிக்காங்க, அந்த சண்டை நிறுத்தப்படணும். அந்த குழந்தைங்கள்லாம் அங்கே இருக்கிறவங்களாம் சமாதானத்தோடு இருக்கும், பசி பட்டினியில் இல்லாமல் அவங்களாம் சமாதானத்தோடு இருக்கணும்னு நாங்கள் கடவுள் வேண்டிக்கிறோம். நீங்களும் தயவுசெய்து வேண்டிக்காங்க மக்களை. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இனி வருங்காலம் கொடியதாக இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே இந்த நிலைமை தான் வரப்போகுது. தயவுசெய்து ஆகாரங்களை வேஸ்ட் பண்ணாதீங்க. கிடைக்கிற ஆகாரத்தை இல்லாதவங்களுக்கு கொடுங்க, உதவி செய்யுங்க, நீங்களும் சேர்த்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இனி நம்ம நாட்டுக்கு என்ன நடக்க போதோ தெரியாது மக்களை.